எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அஹ் நேற்று 8 மணிக்கு மீட்டிங் வர முடியல. நேற்றுக்கு வேற ஒரு பரவாயில்ல. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அதனால வந்து 8 மணி மீட்டிங் பார்க்க முடியல. 8:30 பரவாயில்ல. 8:30. அது நேற்று நான் பதிவு பண்ணல. அது பதிவு பண்ணி நான் நேற்று நல்ல விவாதம் போச்சு. நல்ல புது புது செய்திகள். ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன் ஒரு நேரத்துல. அது வேற. அதுதான். ஆமா, ஆட்டோவை போட்டுக்கணும். அது பண்ணது. அது நல்லா போச்சு. அமெரிக்க விஞ்ஞானி இந்த அமெரிக்கால இருந்து வந்திருந்தாரு. இவர் கடுமையான குழப்பம்தான். தொடர்ந்து தொடர்ந்து வகுப்புல வராதனால ஏற்பட்டது. கடுமையா ஒண்ணுமே இல்லை. யோக முறை என்பது இந்த ரத்தத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஆச்சரியமான முடிவுகள் வெள்ளைக்காரனுக்கு மரணாட்டி கொடுக்கும். அது தெரியாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா மாட்டிட்டு முடிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் சொன்னேன், நீங்க வந்து அமெரிக்கால ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான். பண்ணீங்கன்னா அந்த முட்டைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு நான். இந்தியால பண்ணீங்கன்னா நம்ம சொல்லிடலாம், அது யோக முறைன்னு சொல்லிடலாம். யோக முறையில வந்து விசித்திரமான உண்மையெல்லாம் தெரியும். உங்களுக்கு யோகம் வந்து மரணத்தை எதிர்க்கிறது தான். நீங்க உணவு கட்டுப்பாடுக்கு வந்துட்டீங்கன்னாவே மரணத்தை எதிர்க்கலாம். தொடர்ந்து லாங் லைஃப் உணவு கட்டுப்பாடுன்னா நீங்க மரணமே கிடையாது. அதுதான் விஷயம். அது வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாதனால அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அவன் பயந்துடுறான். எப்படி இவ்வளவு சுத்தமா இருக்கு, சுத்தத்தை பத்தி தெரியாதனால இது தப்புங்கிறான். என்னது தப்புங்கிறான். ஆமா, சுத்தமா இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டதெல்லாம் இருக்குன்னா ஏன் ஒன்னையும் காணும். அது வந்து என்ன பண்ணிட்டான்னா அவன் அதே நேரத்துல அந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் அவங்க வந்து உள்ளுறுப்புகளை ஆராய்ச்சி பண்ணி அவன் ரிசல்ட் கொடுத்துட்டு அதுல வாங்கிட்டு போற நோபல் பரிசு வாங்கிட்டு போறதை தவிர அதை வந்து எந்த மருத்துவர்களும் பின்பற்றுவதில்லை. அரசாங்கம் பின்பற்றுவதில்லை, எந்த மருத்துவரும் பின்பற்றுவதில்லை, மாணவர்களும் பின்பற்றுவதில்லை. அது எப்படி இந்தியாவில் வந்து நாம வந்து யோக மார்க்கத்தை பின்பற்றலையோ அதே மாதிரி மருத்துவ உண்மைகளை அவன் பின்பற்றுவதில்லை. சரியா? அப்ப அந்த மருத்துவ இப்ப அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படுறதில்லை. அவ்வளவுதான். அரசாங்கம் வியாபாரிகள் கவலைப்படாம இருக்கலாம். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆண்டுல சொல்லக்கூடிய அந்த மருத்துவ உண்மைகளை அரசாங்கம் வந்து கடுமையா எடுத்துட்டு போய் அந்த அறியாமையை போக்குவதற்கு அந்த உண்மைகளை சொல்ல வேண்டும். அரசாங்கம் கடுகளவும் செய்யறதில்லை. அது இன்று ஏற்பட்ட தவறு இல்ல, அது ஆதியில ஏற்பட்ட தவறு. இன்று ஏற்பட்ட தவறு. அதனாலதான் அடிப்படையில சரி செய்யணும். அதனால நான் வந்து நீங்க இனிமேல் மருத்துவ ஆய்வு பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் நீங்க பேசாம பிரைவேட்ல போய் பண்ணுங்க, அல்லது எங்கேயும் பண்ணாதீங்க. நோய் நொடி வந்துட்டா தண்ணீரை மருந்தா இருந்து சாயங்காலம் ஒரு வேளை காய்கறி சாப்பிட்டு தப்பிச்சு போயிருங்க. மற்றபடிக்கு எந்த மருத்துவமனைக்கு போகாதீங்க. என்ன மரணம் வந்தாலும் ஓய்வு இருந்து செய்யுங்க. இதுல மரணத்துல கொண்டு விட்டுரும். அவனுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ரத்த சிகப்பானாலும் ஒத்துக்க மாட்டான். ரத்தம் வந்து கருப்பா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா ரத்தம் சிகப்பா இருக்கிறதுனா யோக முறையில ரத்த சிகப்பாகும் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அதனால அவன் வந்து இன்னும் நிறைய ரத்த சிகப்பு தூய்மையான ரத்தமா இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மருத்துவ ஆய்வு வச்சு சொல்லுவான். ரத்த சிகப்பு ஆய்வு எதனால ரத்த சிகப்பு ஆய்வு வருது, எப்படி இப்படி தூய்மையா இருக்குது, எப்படி இவனுக்கு சரி உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கு அந்த கேள்வி கேட்க மாட்டான். நீங்க ரத்த தூய்மையா இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க, ஆரோக்கியமா இருக்குதா? நம்ம இந்திய மருத்துவர்கள் கூட என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குதுங்களா விட்டுருங்கன்ட்டு போயிடுவான். மற்றபடிக்கு தூய்மையான ரத்தம் இருக்கும் பொழுது உங்களுக்கு கட்டி இருக்குதா அல்லது வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னா அதை வெட்டி எடுக்கலாமா அவன் கேட்பான். ரத்தம் நல்லா இருக்குது, ரைட்டு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஒன்றும் இல்லையா, அப்போ போங்கன்றுவான். ஆனா அமெரிக்காவில் அப்படி இல்லை. அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதை மாட்டிக்கிறான். கம்ப்யூட்டர் ஆளு பாக்குறதே இல்லைங்க, ஆளு யாரு பாக்குறதே இல்லை. கம்ப்யூட்டர் டேட்டா வச்சுதான் வந்து சொல்றோம். சிகப்பா இருக்குது அதெல்லாம் கவலை இல்லை, ஆளைய பார்க்க மாட்டான். இது உடனே அங்க நேரம் நர்ஸுக்கு செய்தி போகும், ரத்தம் தூய்மையாயிட்டு இருக்குது, மீண்டும் ரத்தத்தை அழுக்காக சொல்லு, அதாவது அழுக்காக சொல்லுங்க, ஏதோ திங்க சொல்லுங்க, பன்னிக்கறி திங்க சொல்லுங்கன்னு சொல்லிடுவான். கம்ப்யூட்டர் வந்து பன்னிக்கறி திங்க சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பன்னிக்கறி சாப்பிட்டு சொல்ல ரத்தம் அழுக்கா விட்டுன்றோம். ஆமா, அது ஏன்னா கம்ப்யூட்டர் வச்சு கம்ப்யூட்டருக்கு எந்த ஃபீடும் கிடையாது. ஏன்னா மருத்துவர்கள் அவங்க பார்க்கவே மாட்டாங்க, அவங்க பார்க்கவும் முடியாது. அது ஒரு மருத்துவர் பார்க்கணும்னு இது இது என்ன பண்ணாங்கன்னா இது ரொம்ப நல்லதான் நமக்கு. அங்க வந்து ஐரோப்பா நாடுகள்ல ஏன் எல்லாம் நோய் வந்து சாகுறாங்கன்னா மக்களோட தொடர்பு கிடையாது. ரெண்டாவது வந்து
ம். யோக முறை அவனுக்கு தெரியாதனால மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதுதான். அதனால நீ அதை பத்தி பேசணும். அதெல்லாம் ஒருத்தருக்கு ம். வந்து கண்டி ரத்தம் சிகப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ரத்தம் ரொம்ப ம். சிகப்பா இருக்குது, அதனால வந்து இது கிடையாது, நீங்க பழைய வந்து ரொம்ப ம். சிகப்பா இருக்கு, ஹீமோகுளோபின் ரொம்ப அதிகமா இருக்கு, இரும்பு ம். சத்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அது குறைக்கிறதுக்கான வழிகள் இந்த மாத்திரையை தருங்க. அதான் இரும்பு சத்தை குறைக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்குறான் நம்ம. ஓ! என்னடா இரும்பு இரும்பு சத்து சத்து குறைக்கிறதுக்கு மாத்திரை இருக்கிற சரி. அப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து இரும்பு சத்து வந்து ரொம்ப குறைவா இருக்கு, ரத்தம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது, ரத்தம் வந்து சுத்தமா இல்லை, ஆஸ்பத்திரி கூடிய மருத்துவமனை சேர்த்துங்க, இல்லைன்னா பயங்கரமான ஆபத்து வரும், செத்து போயிடுவாங்க, என்னமோ சொல்றாங்க. அவங்க அப்படி சேர்த்துக்காங்க. ஒருத்தர் இரும்பு சத்து குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்றாங்க. ஒரு பக்கம் இரும்பு சத்து அதிகமா இருக்குன்னு ஆஸ்பத்திரியில் சேர்றாங்க. இது என்ன ஆஸ்பத்திரியில் சேர்றாங்க? இது என்ன மருத்துவம்? அதான் அதான் சொன்னேன், இதுதான் மருத்துவம். இதுதான் வெள்ளைக்காரன் அறிவே இல்லாதவன் பிரிட்டிஷ்காரன் பண்ண தப்பு. பிரிட்டிஷ்காரன் பண்ண தப்பு என்ன ஆகி போச்சுன்னா அமெரிக்கா உலகத்தையே ஆட்டுது. அதான் ம். யோக முறை என்பது இதுதான். அப்ப யோக முறைக்கு நல்ல வேலை வெங்கடேசனுங்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு 30 வருஷம் கூட கண்டுபிடிக்கலைன்னா மொத்த உலகமும் அழிஞ்சு போகும் ஐயா. ம். நாமளும் சேர்ந்து அழிஞ்சிருவோம். ஆமாமா. உண்மை தெரியலனாலும் அந்த பொய்யான வாழ்க்கையில தான் நடந்தாகணும். வேற அதனால வழி இல்ல. மாத்திக்கிட்டாங்க. தெரியல. சாவு ஆ. நிரந்தரம் ஆயிடுச்சு. இந்த வெள்ளைக்காரனுடைய அப்ப புலன்களை தாண்டாத, அப்புறம் அந்த அவருக்கு சொன்னேன், புலன்களை தாண்டாதவங்க. அப்புறம் அவரு 100 கிலோ 120 கிலோ 110 கிலோ இந்த எடை இருக்காரு. அப்புறம் 6 7 கிலோ குறைஞ்சிருக்குது. இனி உங்களுக்கு உணவே கிடையாது, போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெறும் தண்ணியை போடுங்க, 3 நாளுக்கு ஒருக்கா வெளிக்கு போங்க, 3 நாளைக்கு ஒருக்கா வெளிக்கு போறதுக்கு காய்கறி, இனிமேல் தண்ணி உணவை பற்றி நினைக்க கூடாதுன்றது. ம். ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு 2 வருஷமா பண்ணிட்டீங்க, குடல் காய்கறி பழகிடுச்சு, எத்தனை பட்டினி போட்டாலும் வெள்ளத்துல சாப்பிட்டா ஒண்ணு வெள்ளத்திலேயே இருந்துட்டே இருக்க வேண்டியதான். ம். அப்படியே கரைஞ்சி கரைஞ்சி கடைசியில் வந்து நிற்கும் 6 மாசத்துல. மற்றபடிக்கு மருத்துவ ஆய்வுல பண்ணாதீங்க. அப்படி பண்றதுங்க தனியா பண்ணிட்டு தனியா பண்ணி வச்சுக்கங்க, யார்கிட்ட எந்த கேட்காதீங்க, நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது யோக மார்க்கம். யோக மார்க்கம் கேட்டா நீங்க யோக மார்க்கம் அட சொல்ல தேவையில்லை, நான் என்னவா இருக்கேன், எப்படி ம். பண்றேன் அப்படின்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. கணிப்பிட்டு போய் நான் என்னவா இருக்குன்னு என்ன சொல்ல போறீங்களா, அதெல்லாம் தேவையில்லை, அது தேவையும் இல்லை. கணிப்பிற்கு என்ன தெரியும்? நல்லா சொல்லிட்டு இருந்தேன். அதனால நீங்க அதை நம்பிட்டு இருந்தீங்கன்னா மரண உறுதி. அது மருத்துவ ஆய்வு வந்து வெள்ளைக்காரனுடைய மருத்துவ ஆய்வு பண்ணாதீங்க. அவன் நினைச்சானே திடீர்னு பார்த்தீங்கன்னா 200 இருக்கிறதுக்கு 190 இருக்கலாம் அப்படிம்பா, கொஞ்ச நாள் கழிச்சு 190 இருக்கிறதா, 150 ம். இருக்கலாம் பரவாயில்லைங்களா, கொஞ்ச நாள் எனக்கு ஒன்று 150 இருக்குதா, 105 இருந்தா போதுமா. சரி, இப்போ 105 இருக்கிறப்ப என்னாச்சு, 150 இருக்கிறப்ப அவன் என்னன்னா 200 இருக்கிறப்ப மனிதன் என்னன்னா அப்பெல்லாம் எத்தனை பேர் செத்துருப்பாங்க. இப்படி ம். மாத்திட்டே இருந்தா என்னடான்னு கேட்டேன். ம். அப்படித்தான் போயிட்டு இருக்குது. அது தப்பு. வெள்ளைக்காரன் வந்து புலன்களை தாண்டாதவன். நம்ம புலன்களை தாண்டு மரணமில்லாத வாழ்க்கை அதை நோக்கி போகும் பொழுது அந்த மாதிரி ரிசல்ட்ல வெள்ளைக்காரன் இல்லாததுனால அந்த நாட்டுக்கு போயிட்டு நீங்க சிக்கி சிக்கி சீரடிக்கிறீங்க. இது வந்து ம். சாபக்கேடு அதனால அப்படின்னு. நான் சொல்றது செய்யுங்க, நீங்க உங்க இஷ்டப்படி இருக்காதீங்கன்ட்டு நான். இல்ல இப்ப என்னன்னா கரெக்ட் தான். வெளிநாட்டுக்கு வரும் பூரா இஷ்டப்படி ம். இருக்கிறது, சும்மா பேருக்கு இருக்கிறது, அந்த மாதிரி இஷ்டப்படி இருந்தீங்கன்னா நீங்க ம். சாவுதான்ட்டு நான். எந்த கடுகளவு ம். உடம்பை குறைக்க முடியாது. நீங்க மருத்துவ ஆய்வு பண்றதே தப்புன்றேன் நான் கடைசியில. ம். இன்னைக்கு சரியான எல்லாத்துக்கும் மரணடி கொடுத்தேன் எல்லாத்துக்கும். புதுசு புதுசா வந்திருந்தாங்க. இதை ம். பின்பற்றி நீங்க வாழலைன்னா கோவிந்தாதான். நீங்க ம். யார் யார் 60 வயசு 65 வயசு தாண்டி இருக்குதோ அவங்க நேரடியா ஒருவேளை காய்கறி உணவுக்கு வந்துருங்க. 180 ம். நாள்ல வந்து பிச்சை எடுக்காத நிலைக்கு போயிடும். வீட்டு விட்டு வெளியே போயிருங்கன்றேன் நான். வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கழுத்து இருக்காதீங்க அப்படின்னு. ம். அப்படியே கோயில் கோயிலா போயிருங்க அப்படியே. வீட்டுல அதான். இருக்காதீங்க. ம். வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற நான். இதுதான் இயற்கை இதுதான் இயற்கை. வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. வீடுனா இன்னொரு வீட்டுக்கு போயிடணும். ஆ. இந்த வீட்டில் இருக்கிறீங்களா இன்னொரு வீட்டுக்கு போயிடணும். தனியாக ஒரு தனியா தனிமையான கிராமத்து பக்கம் போயிருங்க. அங்க வீடு வாடகைக்கு எடுத்துங்க, இல்லை குடிசை மாதிரி போட்டுங்க, இல்லை கோயில் கோயில போயிருங்க. இப்படி ம். போய் முக்தி அடையலாமே தவிர வீட்டுல இருந்து எல்லாத்தையும் உயிர் எடுக்காதீங்க. ம். இருந்தீங்கன்னா அது வந்து கொடூரமான எண்ணம். அப்பதான் ம். உங்களுக்கு அன்பு ஏற்படும். வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கழுத்து இருக்காது. உங்களுக்கு தான் உணவு தேவையில்லை, காய்கறியில ம். வாழ்றீங்க, அப்புறம் என்ன, இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா பச்சை எடுக்க தேவையில்லை, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுங்க. ம். நீங்க நேரடியாக அடிக்கிறீங்களா, அதான் உண்மை. பரிணாம அறிவியல் உண்மை அப்படித்தான். அதாவது வளர்ந்து விட்ட மக்கள்கிட்ட நம்ம வந்து துன்பப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க வந்து குடும்பத்தை நடத்துவாங்க, குடும்ப பொறுப்பு எடுத்துட்டு நடத்துவாங்க, அதான் இயற்கை. அதில் ஏற்படுகிற சந்தேகத்தை அவங்க நீதி ம். நூல்கள் கற்றபடி அவங்க வாழ்ந்துட்டு போகணும்.
ம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நீதிநூல் கற்றபடி அவங்க வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது பரிணாம சித்தாந்தத்தை நல்லா நீங்க படிக்கணும். முதல் பக்கத்தை சந்தேகம் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தான் தப்பிக்க முடியும். நீங்க இனிமேல் பரிணாம சித்தாந்தத்தை நல்லா படிச்சுக்கோங்க. பரிணாம சித்தாந்தம் இனிமேல் கேள்வி கேட்கப்படும். நீ புத்தகத்தை வச்சு நீங்க கேள்வி கேட்கணும். புத்தகத்தை வச்சு ஒரு கேள்வி கேளுங்க. பரிணாம சித்தாந்தத்தில் தயாளன் நீ ஐயா புத்தகத்தை வச்சு கேள்வி கேளுங்க. முதல்ல படத்திலே கேள்வி கேட்கலாம். படிச்ச பாடத்துல இருந்து கேள்வி, படிச்ச பாடத்துல இருந்து கேள்வி கேளுங்க. படிச்ச பாடத்துல என்ன இப்ப 6 அறிவு 7 அறிவு என்ன பகுத்தறிவு ஐயா நம்ம 7ஆம் அறிவுங்கிறது அண்டவெளியோடு, அதாவது பகுத்தறிவு தாண்டி அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல், அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல், தொடர்பு வச்சிருக்கு உறவு வைத்துக் கொள்ளுதல், தொடர்பு வைத்துக் கொள்ளுதல், ரெண்டு ஒண்ணுதான். அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அல்லது உறவு வைத்துக் கொள்ளுதல். அண்டவெளியிலிருந்து சக்தியை பெற்று இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழ்தல், இதுதான் அதன் அடிப்படை. இதுல இப்படி இருக்கிறதுனாலதான் உடம்பு அண்டவெளியில வாழ்றப்போ இவனுக்கு அண்டவெளியில போய் தப்பிச்சு போறான். எங்க பூமியிலிருந்து தப்பிச்சு போய் மற்ற கோள்கள்ல வாழ்றான். அப்ப இது சம்பந்தமான திரைப்படங்கள் நிறைய வருது. நான் பார்த்தேன். வெளிநாட்டு அந்த அறிவியல் பாடங்கள் நிறைய வருது. நான் பார்க்குற ஆச்சரியமா இருக்கு. நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன். நேற்று ஒரு 10 மணிக்கு இன்ட்ரஸ்டெல்லர்னு ஒரு படம். ஏற்கனவே வந்த படம் தான். 2ஆம் பகுதி போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா செஞ்சிருக்கானுங்க. வித்தியாசமான உலகம். அந்த மற்ற கோள்களை போய் வாழ்றான். கதை எப்படியோ இருக்கட்டும். அதுல கூட என்னமோ நடக்குது. ஆனால் விண்வெளியில போய் குடியேற வேண்டும்ங்கிற செய்தி திரைப்படங்கள் காட்டுது. அதான் விஷயம். இது இப்ப இல்ல, ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வருது. அப்ப அந்த 7ஆம் அறிவுங்கிறது இதுதான். 7ஆம் அறிவுங்கிறது இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நினைத்து வாழ்தல், அண்டவெளியுடன் உறவு கொள்ளுதல். இந்த அண்டவெளியோடு உறவு கொள்றது தான் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணணும். இப்ப அண்டவெளியோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காற்றை சுவாசித்தல், நீரை சுவாசித்தல், அன்னப்பாதை சுத்தம் செய்தல், அப்புறம் மரபணுவை மாற்றுதல், எல்லாமே மனிதன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட அத்தனையுமே அது மனிதனுக்காகத்தான். அவன் என்ன நினைச்சிட்டு அண்டத்தில் இருக்கிற பொருளை தான் அவன் ஆராய்ச்சி பண்றான். அண்டத்தில் இருக்கிற பொருளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட பொழுது அது நேரடியாக மனிதனுக்கு பொருந்தது. ஏன்னா மனிதன் மனிதன்னு சொல்றோம், ஆனா அது அண்டத்தினுடைய சிறு பகுதி தான். அவ்வளவுதான். மனிதன்னா விண்வெளி கூறு தானே. அங்க இது யாரும் சிந்திக்கவே இல்லை. மனிதன் என்பான் அது பூமியில இருக்கிறான். பூமி எங்க இருக்குது? விண்வெளி இருக்குது. விண்வெளி எதனோட ஆனது? விண்வெளி துகளால் ஆனது. இப்படி எப்படியே போறப்ப கடைசியில மனிதன் வர்றான். அப்போ நீ எதை செஞ்சாலும் அது மனிதன் தான் உயர்ந்தபட்ச உயிரினம். நீ கண்டுபிடிக்கிற அத்தனையுமே இவனுக்கு பொருந்தி போகுது. ஏன்னா நான் ஏன் புரிஞ்சுக்கிறேன்னா, பிறவி துன்பம் அப்படிங்கிற அந்த பசி நோயை கட்டுப்படுத்துறோம், நிறுத்துறோம், கட்டுப்படுத்துறோம், எல்லாம் ஒண்ணுதான். பூச்சித்தலை வச்சுக்கிறோம், எதுவும் போடாம அமைதியா உட்காந்துக்கிறோம், எல்லாமே இந்த பசி தான். இந்த பசிக்கு எந்த காரணமும் கிடையாது. அது ஒரு பழைய பழக்கம்ட்டாரு. பசிக்கு எந்த காரணமும் கிடையாது. ரெண்டாவது பசி தனித்து இயங்கிறது இல்லை. அது கூட்டு இயக்கம் மாதிரி எல்லாத்தோடையும் தொடர்புடையது. அதனால தனியா பசி சுரக்குது அப்படின்னா கூட அதை மட்டும் நோண்டி எடுத்துடலாம். அப்படி இல்லை. எந்த இடத்துல பசி தொடங்குது, எந்த இடத்துல பசி நிற்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு தெரியும். பசி உடனே சிறிதளவு அந்த தூய தண்ணீர் மழை நீர் இருந்துனா அவ்வளவு நல்லா இருக்கு. மழை நீரா இருந்துனாவோ ஆர்வ வாட்டருங்கிறது கிட்டத்தட்ட உப்புற நல்லா எடுத்துருது. ஆர்வ வாட்டர் நல்ல உடம்பு. ஆர்வ வாட்டர் சாப்பிட்டா ஒண்ணுமே தேவையில்லை. அவ்வளோ மழை நீரவே குடிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு திருப்தியா இருக்கு இந்த ஆர்வ வாட்டர். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் நல்ல கண்டுபிடிப்பு தான். பணக்காரங்க செய்ய வேண்டிய விட நமக்கு ஆர்வ வாட்டர் தேவையில்லை. பணக்காரனா இருந்தா ஆர்வ வாட்டர் போட்டுக்கலாம். அரசாங்க சம்பளம் வாங்குறவங்களாம் போட்டுக்கலாம். சொல்லுங்க. இப்ப இந்த லேட்டஸ்ட் டாக்டருங்க ஆர்வ வாட்டர் நீங்க குடிச்சீங்கன்னா அதுல தாது உப்புகள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உடலுக்கு வேணுங்கிறது எதுவுமே கிடைக்காது. அதை குடிக்காதீங்க. நிலத்தடி நீர் குடிங்க. அதில் தான் எல்லா உப்புக்களும் மனிதனுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குது. ஆர்வ வாட்டர் குடிச்சீங்கன்னாக்க உங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா போகாது அப்படிங்கிறானுங்க. இதுக்கு தயாள் பதில் சொல்லுங்க. அதுல இருக்கிற தாது உப்பெல்லாம் ஆர்வல ஃபில்டர் பண்ணி எடுத்துருது ஐயா. அதனால அது குடிச்சாக்கா நம்ம உடம்புல தாது உப்பல் குறைஞ்சதுனால நோய் வருது ஐயா. எலும்பு எல்லாம் வலுவிழந்துருது.
நிறைய பிரச்சனை வருது அந்த தாது உப்பு குறைபாட்டினால. இல்ல சரி அதனால தயா நீங்க நேச்சுரலா, அதாவது டிடிஎஸ் ஒண்ணு இருக்கு. அந்த டிடிஎஸ் இந்த தண்ணியில வந்துட்டு 300 இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம்றாரு. 150ல இருந்து இல்லடா அது சரி 300க்குள்ள இருக்கிற அதனால மாதிரி. அது சரி அது ஆ, அது தெரியுது. ஆனா இப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆர்ஓ வாட்டர் குடிச்சதுனாக்கா உடல் தூய்மை பெறுகிறது. உள்ளார இருக்கிற கழிவுகள்லாம் கழுவி வெளிய எடுத்துட்டு வந்துருது. ரத்தம் சுத்தமாயிடுது. மரணமில்லா பெருவாழ்வுக்கும் அதுதான் சிறந்த வழின்னு சொல்லி ஐயா சொல்றாரு. அது கரெக்ட். உண்மை. அது உண்மை. ஆனா, ஆமா. அது இவன் என்ன சொல்றான்னா, நீ ஆர்ஓ வாட்டர் குடிச்சீனாக்க ஏன்னா அவங்ககிட்ட நீங்க டாக்டர் கிட்ட போமாட்டீங்க இல்லையா? சுத்தமாயிடுச்சுனாக்க. இப்ப இந்த ஆர்ஓ வாட்டர் ஆ, குடிச்சதுனாக்க உடல் சுத்தமாயிடும். நீங்க அவங்ககிட்ட போமாட்டீங்க. அவனுக்கு காசு கிடைக்காது. அதனால வந்து என்ன பண்றான், "நீ இதெல்லாம் குடிச்சிறாத. குடிச்சேன்னா நீ வந்து நோயில மாட்டிக்குவ." அப்படின்னு சொல்லி பொய் சொல்றான். ஆனா நோய் வராது. இந்த தண்ணி இப்ப ஆமா. குடிச்சீங்கன்னா தயாளன் நீ தயாளன் சொல்றது புரியுதா? நீங்க விளக்கம் சொல்றீங்க. அப்ப தயாளன் இதை பத்தி உள்வாங்கவேல அர்த்தம். புரியுதா? பன்னீர் செல்வத்துக்கு உள்வாங்கி இருக்காரு, தயாளன் உள்வாங்கல. உண்மை வந்து இரு இரு அவனுக்கு இருங்க இல்ல இருங்க இல்லையா, இருங்க நான் இருங்க. உள்ள வாங்கிட்டேயா. சொல்லி இப்ப நான் உள்ள சொல்லுங்க. வாங்கி இருக்கிறேன். ஆ அது அதாவது போர்ல இருந்து வர்றது வந்து 1200 1500 டிடிஎஸ்ல தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்குது. அது கொடூர வந்து விஷம், அது சுத்தமான கொடூர விஷம். ஆ விஷயம். அதனால அது வந்துட்டு நம்ம அதை தூய்மைப்படுத்தி, அதாவது 300 பிலோ 200 அபோவ் இருக்கிற மாதிரி நம்ம ஆர்ஓவை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம். தண்ணி, ஆர்ஓ தண்ணி. அது சரி. குடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு இயற்கையாவே நம்மளுக்கு முன்னெல்லாம் மழை நீர் தான் நம்மளுக்கு வரும். ஆமா. அந்த தண்ணி வந்துட்டு ஆத்துல வெள்ளம் அந்த மாதிரி வந்தப்போ கிணறு குளம் அந்த மாதிரி இருந்து அதுல இருந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். அந்த ஆ, தண்ணியில எல்லாமே இருந்தது கரெக்டா. ஆனா உப்பு ஜாஸ்தி இல்லை அப்போ. இந்த ம் கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தது. அதனால ம் டைரக்டா அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் நம்ம. கரெக்ட் கரெக்ட். அது நல்லா இருந்தது. ம் இப்போ அது இல்லாததுனால நம்ம பூமியில இருந்து நம்ம ஆழ்குழாய் போட்டு எடுக்கிறோம் இந்த ம் போர்ல இருந்து தண்ணி. அது ம் உப்பு நிறைய வந்துடுது. அந்த ம் உப்புனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதனால ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம். அது நல்லது. ம் அந்த ஃபில்டர் பண்ணி குடிக்கின்ற ரொம்ப மொத்தமே எடுக்கொண்டு வருது. ஒரு பிலோ 50 இருந்தாக்க ரொம்ப டேஞ்சர் அது. ம் அது 200 250ல இருந்து 300 உள்ள இருக்கலாம். நம்ம ம் முனிசிபாலிட்டி இதுவெல்லாம் பஞ்சாயத்து வாட்டர் கொடுக்குறவங்க எல்லாம் அந்த மாதிரி டிடிஎஸ் 300 இருக்கிற மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஃபில்டர் சரி வாட்டர். சரி அந்த சரி. தண்ணி தான் அந்த தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப 2 பேர் உணர்ந்திருக்கீங்க, ரைட்டு. அப்ப வந்து தூய தண்ணீர், இந்த எந்த உப்புமே எந்த வகையான உப்பு இருக்கக்கூடாது, எந்த வகையான கிருமிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தூய தண்ணீர் வேணும். ஏன்னா நம்ம உடம்பு இயற்கையா இயங்குது அப்படிங்கிறது. அப்ப இயற்கைக்கு முரணாகத்தான் உலகம் போயிட்டு இருக்குது. ஏன்னா புலன்களை தாண்டாதனால ஏற்பட்ட சாபக்கேடு எல்லா நாட்டையும் கெட்டுட்டு இருக்குது. அதான். இப்ப 2 பேரும் உணர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது நீங்க பார்த்தீங்க இந்த புத்தகத்திலே தண்ணீர் வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. தண்ணீர் இப்ப பாருங்க. 3வது பாடம் எடுக்க நீரிணவு முறை. அதாவது அஹ், அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம். அஹ், பல வகை இப்போ 2 3 வகையான நீரை பற்றி பேசினீங்க. மழை நீரை பற்றி பேசினோம். அப்புறம் வந்து மழை கிணற்று நீரை பற்றி பேசணும். மழை நீரை பற்றி பேசணும். இன்னொன்று அருவி நீர், அது ஆற்று நீர். மழை வந்து ஒரு மலை மேலே பெய்யுது, ஒரு அருவி நீராக மாறுது. சரி. அப்புறம் 3வது பார்த்தா இது கிணற்று நீர் சொல்கிறோம். இதில் வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா நமக்கு வந்து வான்மழை நீர், அருவி நீர், அதுதான் உண்மையான நீர். அதனால தான் யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா மலைகளுக்கு போனாங்க, அருவி நீரை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்திடுறாங்க. அருவி நீர் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதும் சுத்தப்படுத்துவாங்க. இது அப்ப 2வது அந்த அருவி நீரை ஓடுது, ஆறா ஓடுது. அதை தேக்கி வைக்கிறாங்க. அணையில தேக்கி வச்சு அந்த தேக்கி வச்ச நீரை தான் உலகம் பூரா கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. இது 2வது தண்ணீர். 3வது தண்ணிங்கிறது நிலத்தடி நீர். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய மேன்மைகள் பார்த்தீங்கன்னா முதல் நீர் அருவி, 2வது தூய்மையான நீர் வந்து
ஆற்று நீர். 3வது தகுதியற்றது பார்த்தீங்கன்னா கிணற்று நீர். சரி, நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றது இது எல்லாமே வந்து கெட்டு போகிறது தான். தூய மழைநீர் மாதிரி நம்ம உணவு பழக்கம் கிடையாது. நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்டாலும் அதை வந்து ரத்தத்துக்கு எடுக்கும். அதுதான் விஷயமே. நீங்கள் கிணற்று நீர் சாப்பிட்டாலும் ஒன்று தான், வெறும் தண்ணியில் எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் வெறும் தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு சாப்பிட்டாலும் ஒன்று தான். மழை நீர் குடித்தாலும் ஒன்று தான், சுத்தமான தண்ணீரில் எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் தேன்களை சாப்பிட்டாலும் அது தப்பு தான், குற்றம் தான். சரியா? இந்த தூய்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் அரைங்குறையுமே செய்யணும். தூய்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆராய்ச்சி செய்யணும். அரைங்குறையுமே செய்யணும். ஆராய்ச்சி செய்யறதுன்னு சொல்றதில்ல, அரைங்குறையுமே செய்யணும். இதுதான் உண்மை, இதுதான் ஹையர் லெவல் உண்மை. தூய்மையில எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது தூய்மை அருளும் சுருக்கம். தூய்மை செய்வதன் மூலமாக உடம்பு சுருக்குதுன்னு எழுதுறாரு யாரு? திருமலர் வந்து ஒரு 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக, குறைஞ்சபட்சம் 3000 ஆண்டு, 8000 ஆண்டு. அவர் 8000 ஆண்டு நாங்கள் இருக்கிறோம், 8000 ஆண்டு யோகம் இருக்கணும் 8000 ஆண்டு யோகம் இருக்கணும். கண்ணார கண்டு கருத்தறிவார் இல்லை, கண்ணார கண்டு கருத்தறிவாருக்கு உன்னாடிக்குள்ளே ஒடுங்குவானே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அப்படின்னா நாங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளா அந்த 8000 ஆண்டு யோகம் இருக்கணும் அப்படின்னாவே நாங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளா இருந்துட்டு வர்றோம் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த நீரை 3ஆ பிரிச்சாச்சு. அருவி நீர், ஆற்று நீர், கிணற்று நீர். இப்போ நாம சாப்பிட்றது எல்லாமே கிட்டத்தட்ட கிணற்று நீருக்கு சமமாகத்தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து முன்னேற்றம் அடைகிறது இல்லை. இப்போ நம்ம நேரிட பண்ற ஃபில்டர் வாட்டர் சாப்பிடுங்க அப்படிங்கன்னா, ஆற்று நீரை அதில் இருக்கிற கொஞ்சோன்னு, ஆற்று நீர் நல்ல நீர், 2ஆம் தரமான நீர், அதில் இருக்கிறது என்ன பண்ணணும், சாதாரண வடிகட்டி மூலம் வடித்து நம்ம அதை குடிக்கிறோம், அவ்வளோதான். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பசிதாகத்தை கட்டுப்படுத்துவதற்கும், உணவு பழக்கத்தை தள்ளி போடுவதற்கும், உராய்வை குறைப்பதற்கும், ஏற்கனவே ரத்தம் மற்ற எல்லா பொருள் இருக்கிற விஷத்தை வந்து கரைச்சி சிறுநீர் மூலமாக மலத்தின் மூலம் வெளியேற்றுவதற்கும் பயன்படும். நன்கு முன்னேறிய உடம்புக்கு தண்ணீரை, அது நன்கு சுத்தமான உடல் அது தண்ணீரின் தேவையும் குறைத்து கொண்டு அது காற்றலில் வாழ பழகி கொள்ளுகிறது. இது நீண்ட நாள் பயிற்சிக்கு அப்புறம் தான் அது செய்ய முடியும். குறைஞ்சபட்ச நீராகார பயிற்சி 1 மாதம் செய்து பார்த்தவங்க தான் காற்றுக்கு மாற முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் பரிணாம சித்தாந்தம். அதோட நன்மைகள் வந்து ஆரம்பத்துல தெரிய ஆரம்பிச்சிடும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மை உடனடியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் இந்த நீர் மருத்துவம் வந்து இவ்வளவு வேகத்துல செய்யும். 2 நாள்ல 3 நாள்ல 12 மணி நேரம் ஆனாவே ரத்தத்துல சர்க்கரை இருக்காது. அதாவது உண்ட விஷம் வந்து 12 மணி நேரத்துல இருக்காதுங்க, உண்ட விஷம். அதனாலதான் நீங்க வந்து இந்த ரத்த பரிசோதனை பண்ணும்பொழுது சாப்பிட்ட உடனே வர சொல்லிடுவான். சாப்பிட்ட உடனே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு உடனே வர சொல்லிடுவான். நீங்க சாப்பிட்டுட்டு நீ போய் ரத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ சாப்பிட்டுட்டு வான்னு சொன்னா அடுத்த நாள் நீங்க போக முடியாது. ஏன்? அப்பயே போனாதான் அழுக்கு இருக்கும். அவன் வந்து அந்த அழுக்கை காமிச்சு உங்களுக்கு மாத்திரை கொடுத்து காசு சம்பாதிக்க முடியும். இது ரைட்டா? அப்ப அதே 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அது சிறுநீர் வழியாக வெளியே போயிடும். சிறுநீர் வழியாக நீங்க சாப்பிட்டா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னா சிறுநீரகத்தோட வேலை என்ன தெரியுமா? இப்ப சொல்லுங்க, சிறுநீரகம் இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, சிறுநீரகம் என்ன பண்ணுது? கிட்னி என்ன பண்ணுது? தேவையில்லாத உப்பு எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுது. எதுல இருக்கிற தேவையில்லாத உப்புகள்? ரத்தத்துல இருக்கிற உப்புகள். அதுதான் முக்கியம். ரத்தத்தை பத்தி பேச. சாப்பிட்ட உடனே ரத்தம் என்ன ஆகுது? அசுத்தமாகுது. சாப்பிட்ட உடனே ரத்தம் அசுத்தமாக விஷமா மாறுது. அந்த விஷத்தை தூய்மை பண்ணி விஷத்தை வெளியேற்றுறது சிறுநீர் மூலமாக, சிறுநீர் மூலம் வெளியேற்றுறது. சரியா? இது முக்கியமான விஷயம். நீ சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சுட்டு போறீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு போற அந்த 3 மணி நேரத்துல என்ன ஆகுது? ரத்தத்திலிருந்து நீக்கிடுது. நீங்க அப்பப்பே பார்த்தீங்கன்னா ரத்தம் தூய்மையா இருக்கும். அதனாலதான் சாப்பிட்றதுக்கு முன்னாண்ட சாப்பிட்றதுக்கு பின்னாண்ட அப்படின்னு சோதனை வச்சான். இது அடிப்படையிலே தப்பானது. என்னது தப்பானது? ஆனா இதை வச்சுட்டு மாட்டிட்டு சீரழிச்சு நீங்க தப்பிக்கிறீங்க. ஏற்கனவே இந்த பயிற்சியில் இருக்கிறனால உங்களுக்கு இது தெரியுது எல்லாமே தவறுடா அப்படின்னு. இப்ப கூட நான் பேசுறேன். இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாண்ட அமெரிக்காவில் ஏற்பட்ட தப்பு. அந்த அமெரிக்காவில் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு. ரிப்போர்ட் எடுத்து மாட்டிட்டு நல்லா மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு தனிப்பட்ட முறை 1.25 மணி நேரம் அவருக்கு பேச. இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் காலையில 8:15 ஆரம்பிச்சார். அவரு வந்து மூஞ்சி காக்கறதுக்கு மூஞ்சி காப்பிட்டறதுக்கும் வரல, விவாதத்தை ரெக்கார்டு பண்றதுக்கும் வரல.
அப்புறம் சொல்லிட்டேன், இப்படிலாம் இப்படி 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன், நீங்கள் நானும் தான் பேசியிருக்கிறேன், உலகத்துக்கு தெரியாம போயிருமே அப்படின்னா கொஞ்சம் சங்கோஜமா இருக்கிறேன். சங்கோஜப்பட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு வகுப்புல சேர்றீங்க, என்ன சந்தேகத்தை கேட்குறீங்க, கருத்துக்கள் பரிமாறிக்கிறோம், கருத்துக்கள் பரிமாறதுக்கு தான் உலகத்துக்கு போகணும். நீங்க வெக்கப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உலகம் ஒன்றும் நடக்காது. இது வந்து திறந்த வழிதான் அப்படின்னு சொன்னேன். நாம என்ன பண்றதுங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அதனால தான் நான் இந்த பயிற்சிக்கு வர்றேன். இது குருகுல கல்வின்னு நீ எங்கூட தான் இருக்கணும் நீங்க. குருகுல கல்வின்னா நீ என்னோடய இருந்து எனக்கு சேவை பண்ணிட்டு இருந்தா தான் நான் சொல்லித் தருவேன் அப்படின்ட்டு. எனக்கு சேவை செஞ்சு தான் சொல்லித் தர முடியுங்க. குருகுல கல்வின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? குருவுக்கு சிஷ்யன் வந்து குருவுக்கு வந்து சேவை பண்ணணும். கேட்கறத கொடுக்கணும். மாடு மேட மாடு மேய்க்கணும், பணம் வாங்கிட்டு பிச்சை என்ன பிச்சை எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் குருவுக்கு செய்யணும். இதான் குருகுல கல்வி முறை. சும்மா அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு கூகுள் மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. சட்டப்படி பார்த்தீங்கன்னா குரு பக்கத்தில் இருக்க சொன்னது கேட்கணும். கோமானம் வரைக்கும் துவைச்சு போடணும். என்னது இதுதான். அதெல்லாம் நீங்க செய்யறது இல்லை. அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 130 பேர் 140 பேர் இருக்கிறாங்க. மாசம் ஃபீஸ் கூட கட்டாம தான் இருக்காது. 5 விழுக்காடு தான் ஃபீஸ் கட்டுற மாதிரி. அதெல்லாம் சும்மா தான் இருக்காங்க. ஒண்ணுமே சொல்றதில்லை. நான் ஒண்ணுமே எதுவுமே பண்ணாதவங்க என்ற குழுவில் இருக்காங்க. எதுவுமே பண்ணாதவங்க என்ற குழுவில் இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அப்ப குருகுல கல்விக்கு எதிராகவே நம்ம செயல்படுறாங்கிறத காரணம் அந்த உணர்வு கிடையாது. என்னது உணர்வு கிடையாது, மயக்கம் கிடையாது. உணர்வு கிடையாது, ஒழுக்கமே கிடையாது. குருன்னா என்ன, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் சேவை பண்ணணும் அப்படின்னு அந்த உணர்தலே கிடையாது. அது அப்படித்தான் இருக்கும். நாம பிசாசு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. எவனாச்சும் ஒருத்தர் மேல இழுக்கணுங்கிறதுக்காக நான் பேசுறதுக்காக இது பேசிக்கிட்டு இருக்கிறேன். நானும் என்ன பண்ணோம்னா இந்த குருகுல கல்விக்கு மீறித்தான் சொல்லி தருவேன். குருகுல கல்வி மதிக்கிறது இல்லை, அவனுக்கு எந்த வகையான பொருள் உதவியும் செய்யறது இல்லை, எதுவும் செய்யாதவன் தான். பிச்சை அது என்ன சொல்றான்னா, பிச்சை எடுத்தாவது குருவைக்கான கட்டணத்தை கொடுன்னு தான் சொல்றான். பிச்சை எடுத்தாவது பிச்சை புகினும் அது என்ன அர்த்தம் தெரியுமா? பிச்சை எடுத்தாவது குருவுக்கு பணத்தை கொடுத்து கற்றுக்கொள்ளும் அர்த்தம். அவையார் அப்படிதான் சொல்றாரு. பிச்சை புகினும் கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்ற. அது என்ன அர்த்தம்? பிச்சை எடுத்தாவது கற்பது நல்லது. பிச்சை எடுத்து அந்த ஃபீஸை யார் கொண்டு கொடுப்பீங்க? குருவுக்கு தான். குரு அது யாராவது செய்றீங்களா? அது செய்யறது இல்லை. அப்புறம் அதை சொல்லி கொடுக்கறது தப்பு இல்லையா? எத்தனை பேர் தப்பா நடக்கிறாங்க தெரியுமா? 99 பேர் தப்பா தான் நடக்கிறாங்க. சரி, நீருணவு முறை. டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட் 1866 வாழ்ந்தவர், 1922 வாழ்ந்தவர். சரிங்களா? அவர்களின் மூக்கஸ்லஸ் டயட் கெலிங் சிஸ்டம் இவ்வாறு என்னும் ஸ்லேத்னம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீருணவு முறைக்கும் உள்ள தொடர்பு. நீருணவு முறை எப்ப எழுதப்பட்டது? நீருணவு முறை வள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது. அது வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆச்சு. இந்த சளியில்லாத உணவு முறை எப்ப எழுதப்பட்டது? ஏறத்தாழ 1922. அதுக்கு முன்னாடியே இருக்கலாம், 1900 இருக்கலாம். அவர் மறைந்த தேதி தான் நமக்கு இருக்குமே தவிர எந்த தேதியில இந்த சளி இல்லாத உணவு முறை எழுதுனா நமக்கு தெரியாது. ஆனால் எழுதியிருக்காரு. அப்ப ஒரு 1900 வச்சா கூட ஏறத்தாழ 125 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த தத்துவத்தை இந்த ஜெர்மானியர்கள் உணரவே இல்லை. ஜெர்மானியர்கள் தெரியவே தெரியாது. நான் அதனால் ஜெர்மானிய மக்களோட தான் நான் ஒரு வாரம் இருந்தேன். அவங்களுக்கு எதுவுமே இதை பத்தி தெரியாது. இந்த புத்தகத்தை காமிச்சா அவனுக்கு யாருன்னே தெரியல. ஜெர்மனிக்காரனுக்கு இந்த புத்தகத்தை காமிச்சா என்ன தெரியல, யாருன்னு கேக்குறான். என்னது இதே தமிழ்நாட்டுல, இந்தியாவில, உலகத்துல இவரை காட்டுங்க எல்லாத்துக்கும் தெரியும். இவர் காட்டு பாருங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவில இந்த படத்தை பார்த்தாவே இந்தியாவில கிடுகலங்குவானுங்க. இந்தியாவோட அத்தனை பேத்துக்கு இது தெரியும். அல்லது யோகினாலும் சொல்லிடுவான். என்னது குறைஞ்சபட்சம் திருவள்ளுவர் சொல்லிடுவாங்க. ஒண்ணு பெரும்பாலும் திருவள்ளுவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது என்ன சொல்லுவாங்க, சிறந்த யோகி. கீழே புத்தக கட்டெல்லாம் இருக்குதா பார்த்துட்டு இது கல்விமானு சொல்லிடுவான், யோகின்னு சொல்லிடுவான், எப்படியாவது சொல்லிடுவான். ஆனா இந்தியாவில அந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்குது. ஆனால் ஜெர்மனில் இதை போய் காட்டி பாருங்க, ஒரு ப்ரொஃபஸருக்கு இது தெரியலங்க.
பிஹெச்டி பண்ண வர்ற மாணவனுக்கு இந்த படத்தை காமிச்சு தெரியல அப்படிங்கிறான். அப்படி இவனால எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? தமிழை இப்ப கற்க வந்திருக்கிறான். தமிழை கற்கிறதுக்கு வந்து அது எந்த நாடோ நான் பார்க்கறது ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலுமே நான் இந்த அவங்களோட இருந்தது பல்கலைக்கழக மாணவர்கள் அப்படிங்கிறது பல நாட்டிலிருந்து வர்றவங்க தமிழை படிக்க வர்றாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய திட்டத்தின்படி திருவள்ளுவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஜெர்மானியர்காரர்களுக்கும் இவர் யாருன்னு தெரியல. அப்படின்னா எந்த லட்சணத்தில் இருக்கான்னு பாருங்க. ஆனா திருக்குறள்ல உலக பொதுமறைன்னு சொல்லி சொல்றாங்க. உலகம் ஃபுல்லா பரவி இருக்குது. உலகம் முழுசும் கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆமா. மக்களுக்கு தெரியல. ஆஹ் அப்போ நீங்க வந்து நல்ல வேலையாக இந்தியாவோட தமிழ்நாட்டுல எல்லா குழந்தைகளுக்கும் திருவள்ளுவர் தெரியும். படத்தை காமிச்சமே திருவள்ளுவர்னு சொல்லிடுவாங்க, குறளும் சொல்லிடுவாங்க. அப்ப இந்தியால இந்த அளவுக்கு இருக்குது. ஆனா மேலை நாட்டுல தன்னுடைய சொந்த நாட்டு அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டேன், இவருதான் நோன்பை கண்டுபிடிச்சார். அறிவியல் நோன்பை கண்டுபிடிச்சது இவருதான். இவர் இந்த அறிவியல் நோன்பை கண்டுபிடிக்கல அப்படின்னா வெங்கடேசன் கிடையாது, இந்த புத்தகம் கிடையாது, அத்தனை பேர் இப்ப நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம அத்தனை பேர் துடிதுடித்து சாவும். பெரிய கண்டுபிடிப்பு. நானும் இதை பத்தி எனக்கு இதை பத்தி தெரியாது. நானும் இந்த உண்ணான் போல காற்றிலேயே தூய காற்றிலேயே வாழ முடியுங்கிறது இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சு சொல்லவே ஆகாத வெங்கடேசன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அதை வந்து தொழிலதிபர் மகாலிங்க அதை பார்த்துட்டு அனைத்து தமிழர்களும் முதல் பாடத்துல பார்த்தீங்கன்னா அந்த முன்னுரை சொல்லியிருப்பாரு, அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். ஒருபொழுது அதாவது உண்பது இருபொழுது ஒளிய 3 பொழுது உண்ணுவோம், உறங்குவது இரவு ஒளிய பகல் உறக்கம் செய்யும். பெண்கள் தமை திங்களுக்கோர் காலமன்றி மறுவோம், பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம். கடுமையான தாகம் எடுத்தாலே தவிர தேவையில்லாம தண்ணி குடிக்க மாட்டோம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பெருந்தாகம் எடுத்திடிலும் பெயர்த்து நீர் அருந்தோம். பெயர்த்துன்னா அதிகமாக தாகம் இருந்தா தான் தண்ணி குடிப்போம், இல்லாட்டா தண்ணி கூட குடிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப தாகம் இருந்தால் தண்ணீரை பயன்படுத்தும். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. பெப்சி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற மானகட்ட பயிர்கள் இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பெப்சி வாங்கி குடிக்கிறது தாகம் இருக்கிறப்பதான் பெப்சி வாங்கி குடிக்கிறது. அவனுக்காவது அறிவு இருக்கான்னு பாருங்க. கரும்பு ஜூஸ் குடிக்கிறது தாகம் இருக்கிறப்ப இந்த அளவும் தேவை. தாகம் இருந்தால் அது முதல். அதனாலதான் அந்த காலத்துல எப்பவுமே வந்து கூஜா வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல கூஜா தான் தண்ணி கூஜா. இன்னைக்கு வாட்டர் பாட்டில். சரி, நேர குளிர்ச்சி உடனே வாட்டர் பாட்டில் எவனும் கையில வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது இல்லைங்க. ஏதோ வேலைக்கு போறோம் ஏதோ வச்சிருக்கிறேன். அது எப்படி தெரியுங்களா? தண்ணி குடிக்கிறது இல்லை. அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு வாயை கொப்பளிக்கிறதுக்கு மானங்கட்ட போயிருக்கு அதை குடிக்கிறாங்களே தவிர தொடர்ந்து அந்த தண்ணீரை குடிச்சு காலி பண்ணுங்கிற அறிவு ஒருத்தனுக்கும் கிடையாது. மானங்கட்ட பொழப்பு தான் இது. அத தண்ணீரை நாம் குடித்து நாம் ஒழுங்காக வாடணும். தண்ணீர் வந்து சிறந்தது. தண்ணீர் சத்து குறையாம பார்த்துக்கணும். எப்பயுமே சிறிதளவு தண்ணீர் இழந்தணும். இந்தியாவில் ஒரு பயலுக்கு அந்த அறிவு கிடையாது. ஆனால் 100 ஆண்டுக்கு முன்னாடி கூஜா வச்சிருப்பாங்க. கூஜாவில் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. அடுத்து பார்த்தோன்னா அந்த மாதுளம்பழம் வடிவத்தில் இருக்கும் அந்த கூஜா. அழகா இருக்கும். தொடர்ந்து நாசமா போச்சு. சரிங்களா? அப்போ எனக்கு குரு என்று யாராவது சொன்னால் அவர் என்று சொன்னால் அவர் டாக்டர் அர்னால்டோ கேட்டு தான். ஃபாஸ்டிங் சம்பந்தமாக அவர் செய்த ஆராய்ச்சிகள் எனக்கு ஒரு பெரிய விஷய ஞானத்தை தந்தன. அதாவது என்ன சொல்றேன்னா விஷய ஞானத்தை கொடுத்தன. 5% செய்திகள் திருக்குறள் கிடைத்தன. இப்ப 5% செய்திகள் வந்து திருக்குறள்ல கிடைச்சது. மிச்சம் 95 வந்து ஜெர்மன் டாக்டர் அர்னால்டோ கேட்ல கிடைச்சது. அப்ப 95 விழுக்காடு அங்கிருந்து எடுத்திருக்கேங்கிறாரு. நீரிணு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு விளக்குகிறேன். அவர் சொல்றாரு, காலையில் எழுந்தவுடன் இந்த தண்ணி பத்தி தான் பேசுறாரு. காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். காலை கடன்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டிய நீர் இயன்றவரை அருந்தவும். 0B ஃபில்டர். 0B பாக்டீரியா நீக்கப்பட்ட ஃபில்டர். இப்போ நாம குடிக்கிறோம்ல அதே தான். சாதாரணமாக ஒரு குடம் வச்சு ஊற்றக்கொண்டு பழைய காலத்துது. அது ஒரு 2 பாட்டு உள்ள மெழுகுவர்த்தி மாதிரி உள்ள நிற்கும். அது ஒரு செராமிக், வேற ஒன்றும் இல்லை, சுடுமண்.
செங்கல் சுடுமண், வெள்ளை சுடுமண். அது ஒரு அருமையான கால்சியம் எல்லாம் கலந்த வெள்ளை சுடுமண். அந்த சுடுமண் தான் அது. அது வந்து இப்பெல்லாம் வந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதெல்லாம் கார்பன் ஃபில்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த நான் எங்கிட்ட ஊற்றுறது அதுதான். அது ஆற்று தண்ணி உள்ள ஊற்றி வச்சிட்டோம்னா சுத்தமாக சாப்பிட்றதுக்கு சும்மா அமிர்தமாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது. அது இப்படி நான் அந்த பணக்கார வீட்டுக்கு வந்தோம்னா அவன் ஆர்வ வாட்டர் குடிக்கிறேன்னா ரொம்ப அருமையாக இருக்கு சாப்பிட்றது. எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ உப்பு நிற்கிறதுக்கு அப்புறம் இந்த இந்த உடம்பு அந்த வயிறு அவ்வளோ ஆனந்தம் அடையுது. அடடடடா அப்புறம் தான் தெரியுது அந்த தூய்மையான தண்ணீர் வந்து எப்படி உடம்பு ஏற்றுக்கொள்ளுது, அது எப்படி திருப்தி அடைகிறது. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆர்வ வாட்டர் வந்து அவ்வளோ நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த உப்பை முழுமையாக நீக்கிறாங்க. அது வந்து இயற்கைவாதிகளுக்கு தான் புரியுமே தவிர புலன்களை அடிப்படையாக கொண்டு வெள்ளைக்காரனுடைய கல்வி படிக்கிறவனுக்கு தெரியாது. அவனுக்கு அறிவே இல்லைன்னு தான் அர்த்தம். புலன்கள் தாண்டாதவன், அதாவது தேன் எடுக்கிறவனுக்கும் கக்கூஸ் ஒலிக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். தேன் எடுக்கிறவனுடைய நாகரிகம் என்ன, கக்கூஸ் ஒலிக்கிறோட நாகரிகம் என்ன? இவை யார்கிட்ட போய் கேட்குறீங்க, விளக்கம் கேட்குறீங்க? தேன் எடுக்கிறவன் போய் விளக்கம் கேட்டானா அதில் தேனுடைய மகிமை கேட்கலாம். நீங்க கக்கூஸ் ஒலிக்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான்? என்ன திருடாச்சந்தர்? ஆமாங்கய்யா, கேக்கு புரியுதுங்க. யார்கிட்ட போய் நீங்க கேட்கணும்? தேன் எடுக்கிறவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். அது மாதிரி இந்த பயிற்சி செய்யறவங்க கிட்ட தான் அதை நம்ம கேட்கணும். அதை விட்டு போட்டு நீங்க யார்கிட்ட போய் கேட்கறது? உலகம் யார்கிட்ட போய் கேட்குது? கக்கூசல்கிட்ட போய் கேட்குது. கழிவறை இருக்க அந்த மனித மலத்தை வலிக்கின்ற போய் கேட்டா அவனுக்கு என்னங்க தெரியும்? அதாவது யார்கிட்ட கேட்கணும், என்ன அது பொருள், யார்கிட்ட எதை கேட்கணும் அங்க போய் கேட்கணும். ஆனால் உலகம் தவறான வழியில போய் அது காரணம் யாருங்கிறீங்க? அது காரணம் யாரு? நம்ம ஏன் தவறான ஆள்கிட்ட போய் கேட்கறோம்? அது காரணம் யாரு? வெள்ளைக்காரர்கள் தான். ஏன்னா மதிப்பெண் கல்வி கொடுத்து நாசம் பண்ணது அவன் தான். சம்பள கல்வி கொடுத்து சம்பள கல்வி முறை கொண்டு வந்தது யாருன்னு கேட்கறேன். ஆமாங்கய்யா, வெள்ளைக்காரன் தான். நேற்று பேசுறமே, அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவர் பேர் ரவி பெருமாள். அவர் வந்து வெள்ளைக்காரனுடைய அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு மாட்டிட்டு முடிக்கிறாரு. சொன்னாரே இல்லையா? நேரடியே சொல்லல, ஆனால் அவர் கடுமையா அந்த காலையில் விவாதம் பண்ண அவர்கிட்ட. ஏன்னா அவர் ஒழுங்கா வகுப்புக்கு வர்றதில்ல. ஒழுங்கா வகுப்பு வர்றதில்ல. அமெரிக்காவுக்கு வந்துட்டு நல்ல சம்பளம் வாங்குறாரு, கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரு, எல்லாம் வசதி நல்லா இருக்கு. அவர் நேரில் இங்கேயே அவர் சொந்த ஊர் குற்றாலம், தென்காசியில. அவங்க அப்பா யார் தெரியுங்களா? ஐஜி. அவங்க அப்பா உங்க அப்பா ஐஜி பெருமாள் சாமின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதாவை கைது பண்ணது அந்த ஆள் தான். ஜெயலலிதா இல்லை, மன்னிக்கவும், கருணாநிதியை வந்து ஒரு கைது பண்ணாங்க இல்லையா? அவரு தான் கைது பண்ணாரு. அவரையும் பார்த்தேன் நான். பழுத்து போய் அப்படியே தொங்கி கிடக்குது எல்லாமே. எல்லாம் கெட்டு போச்சு எல்லாமே. எல்லாம் தின்னு சபரியமா தின்னு என்ன போச்சு. அவரு 110 கிலோ இருக்காரு எடை. கொழுப்பு குறையவே மாட்டேங்குது. சொன்னா இனிமேல் உனக்கு உணவே கிடையாது அப்படின்றாங்க. தண்ணி தான் அப்படின்ட்டு. தண்ணி குடி, வாந்தி வர்றப்ப காய்கறி சாப்பிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அதனால வந்து அவங்க மருத்துவ ஆய்வு பார்க்காதீங்க. ரெண்டாவது கணிப்பொறியின் மூலமாக அவன் சொல்றான். இந்த கணிப்பொறி வந்து ஆபத்தானது, மனிதனுக்கு கணிப்புக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவன் வந்து அந்த பன்னிக்கறி சாப்பிட்டுட்டு புலன்கள் தாண்டாதவன். பன்னிக்கறி சாப்பிட்டுட்டு புலன்கள் தாண்டாதவன் ரத்தம் எப்படி இருக்கும்? நாம உணவு பழக்கத்தையே விட சொல்றோம். உணவு பழக்கத்தை விட்டு ரத்தத்தை தண்ணியிலேயே சுத்தப்படுத்தின எப்படி இருக்கும்? உணவு பாஸ்டிங் பற்றி சொல்றேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடுறதுங்க, தண்ணி மட்டும் சாப்பிடுன்னு சொல்றேன். சாயங்காலம் ஒரு மட்டும் காய்கறி சாப்பிடும் பொழுது உடனே சர்ற ரத்தம் தூய்மையாகி மிகப்பெரிய ஆரோக்கியத்துக்கு திருப்பிவிட்டு 2வது நாள் நோய் நல்லா ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த பன்றிக்கறி தின்னுட்டு மாமிசம் தின்னுட்டு அவன் சாப்பிட்றதே பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 2 கிலோ தின்னுவானுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சொன்னது கரெக்ட். அங்க வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான் சாப்பிட்றது எல்லாம். ஏன்னா வந்து உற்பத்தி அவ்வளவு இருக்காங்க, எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான், டபுள் லார்ஜ் தான். அவன் சாப்பிட்ற உணவே 1 கிலோ 1.5 கிலோ இருக்குங்க. ஐயோ, பன்னிக்கறி போட்டு அது மேலே ஐஸ்கிரீம் வேற போட்டு அதுக்கு மேலே சாதாரணமா நீங்க மீன் போட்டு மீன் மேலே ஐஸ்கிரீம் போடுற சம்பந்தமே கிடையாது.
அதுல பன்னு வைக்கிறான், அதை வைக்கிறான், அது மேல என்னமோ வைக்கிறான், அது மேல இன்னொன்னு ஊத்துறான். பார்த்தா 1.5 கிலோல கொடுக்குறான். இல்ல என்னடான்னு நார்மல் கேட்டேன். ஐஸ்கிரீம் வாங்கினாவே அதுவே அசைவம் தான். ஆ ஐஸ்கிரீம்லயே அசைவம் தான் இருக்கும். ஆமா, அடர் கொழுப்பு, அடர் கொழுப்பு, அந்த கொழுப்புக்கு மேல கொழுப்பு, அட கொழுப்புக்கு மேல கொழுப்பு, கொழுப்புக்கு மேல கொழுப்பு போட்டு தின்னு ஜீரணமாக அப்படியே நின்று அந்த பெருங்குடல் பூரா நாடா புழுவா மாறி விடுகிறது. எல்லாம் அதனாலதான் டாக்டர் அருணாடல் எழுதினாரு, வெள்ளைக்காரனுக்கு எவனுக்குமே வந்து கொழுப்பு, வெள்ளைக்காரன் மட்டுமல்ல உலகத்துல அத்தனை பேருமே அந்த குடலை வந்து அறுத்து பார்த்தா அவ்வளவு புழுவு, அவ்வளவு பழைய மலம் அவ்வளவு இருக்குங்க. அவ்வளோ கொடூரமான பழைய மலம் இருக்கு. 5 கிலோ மலம் கிட்டத்தட்ட 10 பவுண்டு சொல்றாரு. 10 பவுண்டுன்னு 400 கிராம்னு வச்சுட்டா கூட 4 கிலோ மலம் இருக்குதுங்கிறாரு. அதைத்தான் நம்ம முதல்ல சரி பண்றோம். மழவே நீங்க 2 நாள்ல உங்களுக்கு மழை வர்றது நின்று போயிடும் தெரியுமா உங்களுக்கு. இல்லை சுத்தம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 2 நாள்ல 3 குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துல மழை வர்றது நின்று போய் அப்புறம் நின்று போயிடும். அப்போ என்ன ஆகுது, ஏன்னா ஏற்கனவே பழைய கழிவு வெளியே வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குடல்ல விரிய ஆரம்பிச்சிடும். குடல் விரிஞ்சா அங்கே மலம் இருக்காது, மழை வராது. ஆனால் எதை கரைச்சாகணும், ஏற்கனவே படிச்சிருக்கிற அந்த கொழுப்பை கரைத்தாக வேண்டும். அந்த கொழுப்பை கரைக்கிறதான் தண்ணீர் பயிற்சி. அப்போ மலம் வர்றது தானாவே குறைஞ்சி போயிடும். அந்த கொழுப்பை கரைச்சி எடுக்கணும். நாக்கில் வந்து விஷம் படியும். அந்த விஷம் வந்து ஆளை கொண்டு போடுங்கிறதுனால தான் காய்கறி சாப்பிட்டு வெளியெடுத்துரும். அந்த காய்கறி சாப்பிட்டு அன்னைக்கு மட்டும் தான் வெளிவருமே தவிர தினம் வெளிவராது. அதுதான் உங்களுக்கு வந்து மழை வரலன்னு கவலைப்பட தேவையில்லை. அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரி. புரியுதா? பேசுங்க யாராவது. புரியுது ஐயா. புரியுதுங்க. புரியுதுங்க. சொல்லுங்க, புரிஞ்சவங்க சொல்லுங்க. அந்த உணவு வந்து அந்த ஃப்ரெஷ் மீட் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த நாடா புழுவெல்லாம் வயிற்றுல இருக்கும். அதுதான் அந்த அந்த அது இருக்கும். அண்ட் அந்த மலம் வந்து ஒவ்வொருத்தரும் நடக்கும்போது அவங்களுக்கு அந்த மலமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோ 6 கிலோ உள்ள இருக்கும். நீங்க சொல்லுங்க. சாப்பிட்றத நிறுத்தி வெறும் தண்ணி மட்டும் குடிக்கும்போது வந்து அந்த காய்கறி சாப்பிட்ட அன்னைக்கு மட்டும் மலம் வெளியில் வரும். மீதி நாட்கள் எதுவும் வராது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம்னாக்க உடல் சுத்தமா இருக்கும். விரிவடைஞ்சு இருக்கிறதுனால வந்து மலம் வந்து உள்ளார இருக்கிறது எல்லாம் வெளியில் வந்துடும். தண்ணி மட்டும் அப்புறம் ஏன் தொடர்ந்து அந்த நீரை மருந்தா இருந்தோம்னா, ஏற்கனவே கொழுத்த உடல் இருக்குல்ல, இந்த கொழுப்பை கரைச்சி எடுக்கிறதுக்கு தான் அந்த நீரை மருந்தா இருந்தோம். அதான் அடிப்படை. அதுக்கப்புறம் அந்த எடை குறைந்து வந்து நின்றும். அதுக்கு ஒரு நடுநிலை, ஒரு கட்டத்தில் உடல் எடை குறையாது என்பதுதான் பெரிய விஷயமே. ஒரு கட்டத்துல அதை கண்டுபிடிக்கிறது நீர் பயிற்சியா இருந்து சொல்றேன். நீரை மருந்தாக இருந்துன்ற பொழுது எல்லாம் போயிடும். அந்த நடுநிலை உடல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க சைவ உணவை சாப்பிட்டு பார்த்து ஏறுதே இறங்குதான்னு கண்டுபிடிக்கலாம். அந்த உடல் இடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்ப இன்னும் நடுநிலை ஆனா உடல் வரவில்லைன்னு அர்த்தம். அப்படிதாங்க. அதுதான் புத்திசாலி. அதுதான் புத்திசாலிதான். இப்ப புரியுதா? புரியுது ஐயா. தபாரா புதுசா மணிகண்டன் வந்திருக்காரு, அவருக்கு சொல்லுங்க. மணிகண்டன் வர்றாரு, சொல்லுங்க. திருவிழா சந்திரன் யாராவது சொல்லுங்க. மணிகண்டன் அவர் கடுமையான உடல் கெட்டு போனவர் தான். புரியுதுங்களா? எல்லாரும் கெட்டு போனவங்க, அவரும் சாதாரண உடல் கெட்டு போய் மாட்டிட்டு முடிக்கிறாரு. ஐஏஎஸ் பயிற்சி மையம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கேட்டுக்குங்க, அவர் விசாரிச்சுட்டு அவருக்கு பதில் சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. அதாவது இந்த உடற்பயிற்சி, அதாவது இந்த நீர் பயிற்சி எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம நீரால சுத்தம் செய்ய காய்கறிகளும் கீரை வகைகளும் எடுத்துட்டு நம்ம சுத்தம் செய்யும் போது நம்மளோட உடல் எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்புறம் நீர்லயே இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேல வெயிட் குறையிறது ஸ்டாப் ஆயிடும். அது பேர் தான் வந்து நடுநிலை தேகம் அப்படின்னு ஐயா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டாலும், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் சாப்பிட்டாலும் வெயிட் குறையாது. மறுபடியும் அதோட ஸ்டாப் ஆயிக்கும் வெயிட். நம்ம மறுபடியும் சுத்தம் பண்ணாலும், எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் அந்த வெயிட்டுக்கு கீழே இறங்காது. அதுதான் நடுநிலை தேகம். அதுதான் மரணத்தை வெளியிட்ட தேகம். பூமியோட வெயிட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பூமிக்கான இடம் நம்ம அதுதானங்க சொல்றீங்க. நடுநிலை தேகம்னா இந்த பூமிக்கான உடம்பு, அவ்வளவுதான். என்ன பண்ணாலும் இந்த பூமியில அதான் உண்மையான எடை இருக்குது. அதே மாதிரிதான் ஒரு பூமியில எப்போ எடை மாறப்போறது இல்லை. அவ்வளவுதான், எடை மாறாது, குறையாது. அதே மாதிரிதான் நடுநிலை. நீங்க தின்னு கெட்ட உடம்புன்னு சொல்றாங்களா, தின்னு கெட்டு போன கிராமத்துல சொல்லுவாங்க, தின்னு கெட்டு போன உடம்பும்பாங்க.
தின்னு கெட்டுட்டான். எனக்கு இதெல்லாம் சாதாரண தமிழ்ல சொல்லுவாங்க. அவன் தின்னு கெட்டு கிடக்குறானுங்க. தின்னு கெட்டு வயலமா என்ன தின்னு கெட்ட வயலம்பா என்ன சொல்லுவான், தின்னு கெட்ட பயல். தின்னு நல்லா இருக்கிற பையல சொல்லவே மாட்டான், தின்னு கெட்ட பயல்பா என்ன சொல்லுவான். தின்னு கட்ட பையன். தின்னு கெட்டு அப்படியே எங்க தமிழ்நாட்டுல பழமொழி இருக்குதுங்க. சாப்பிட்டு அழிச்சவன், சொத்தையே சாப்பிட்டு அழிச்சவன் சொல்லுவாங்க. இன்னும் நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இப்பதான் திருவிழா சந்தருக்கு மண்டை வேலை செய்யுது. என்னடா இப்படி எல்லாம் இருக்கு. ஆமா இருக்கு, இப்படியும் சொல்லுவாங்க. முன்னாட அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆஹ், குண்டி தின்றால் குன்றும் கரையும். குண்டி தின்றால் குன்றும் கரையும். குன்றும் கரையும். உட்கார்ந்துக்கிறது எதுக்கால இருக்கிறது தின்னுட்டே இருக்கு. எதுக்கால மலை மாதிரி இருக்குது, எதுக்கால வந்து மலை மாதிரி உணவு இருக்குது. உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தின்னுட்டே இருக்கிறான். தின்னு பின்னாட இந்த வாயில் வழியா போய் பின்னாடி என்ன ஆயிருது, வாய் வழியே போடுறீங்க. கொஞ்சம் மழை அளவுக்கு என்ன கொண்டு மழை அளவுக்கு உணவு கொட்டி கிடக்குது. மழை அளவுக்கு தெலுங்குல பழமொழியா சொல்லுங்க. உச்சுன்னு தின்ட்டே கொண்டைனா கருகி பத்தாது. நீங்க சொன்ன தமிழ்ல அதேதான். உட்கார்ந்து சாப்பிட்டாக்கா மழை கூட கறந்துடும். அதுக்கு ஒரு அர்த்தம் ஐயா. அதேதான். அப்ப தின்னுகட்ட சொல்றாங்க. இன்னும் சொல்லுவாங்க, இது தின்னுகட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. சில பேர் தின்னுகட்ட பயல்னு சொல்லுவாங்க. இது தின்னுகட்ட குடும்பம்டா அப்படிம்பாங்க. குடும்பத்தையே சாத்திடுவாங்க, குடும்பத்தை ஒரே சாத்திடுவாங்க. இப்படியெல்லாம் தமிழ்ல பழமொழி இருக்கு. ஆகியனால இது வெள்ளைக்காரனுக்கு தெரியாதனால, நீங்க ரிப்போர்ட்டை கூட அங்க கொடுக்கறதுனால உங்களே சேர்ந்து என்ன பண்ணிடுறான், அந்த மதிப்பெண் கல்வி முறை வைத்துக்கொண்டு, சம்பள கல்வி வைத்துக்கொண்டு, எது சொல்றதுன்னு தெரியாம தப்பா சொல்லி உங்களை மனநோயாளியை மாற்றி உங்களுக்கு சாவுக்கு காரணமாக இந்த ரிப்போர்ட் அமைந்து விடுகிறது. இந்த ரிப்போர்ட் படிக்காதவங்கிட்ட போய் விளக்குங்க. படிக்காதவங்கிட்ட கூட பாஸ் மார்க் கேட்கற மாதிரி, படிக்காதவங்கிட்ட போய் பாஸ் மார்க் கேட்கற மாதிரி. அவனுக்கு என்ன தெரியும், இது தப்பு, நான் இது வாங்கவே இல்லையே, இது எதுவும் ஒரு பைத்தியம், இதெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த பாஸ் மார்க் இந்த பாஸ் மார்க் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வந்து படிக்காதவன், அதனால எம்மாரி தானே இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். போச்சா? அதனால உங்க அறிவை வந்து இப்ப நீர்பயிற்சியில் யாரு சிறங்க, அதனால நல்ல வேலை இதெல்லாம் வந்தங்காட்டி தப்பிக்கிறோம். இப்ப அவர் இனி செய்ய ஆரம்பிச்சிருவாரு. யாரு, அமெரிக்காரர் இனி செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இப்பதான் அவருக்கு புரியுது கொஞ்சம் கொஞ்சம். ஆமாம் ஆமாம் ஆமாம்ங்கிறாரு. அதாவது அவருக்கு வேலை செய்யற இடம் வந்து அமெரிக்காவில் ஒரு இடம், குடும்பம் இருக்கிற ஒரு இடம். குடும்பத்துக்கும் அவருக்கும் வந்து பார்த்தா 2000 கிலோமீட்டருங்கிறாரு. குடும்பம் 2500 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர். வாரத்துக்கு ஒருக்கா போறது, ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு போறது. அந்த அதுக்கே 3 மணி நேரம் வித்தியாசங்கிறாரு. எவ்வளவு பெரிய அமெரிக்கான்னு பாருங்களேன். இவர் இடத்த இவருக்கும் அவருக்கும் நேரமே 3 மணி நேரம் வித்தியாசம் ஆகுதுன்னா, வேற நாடு. இப்ப நம்மளா சொல்லணும், வேற இப்ப நீங்களே வேற நாட்டுல இருக்கிறீங்க, ரைட்டு. இப்ப நான் வந்து இந்தியாவில இருக்கிறேன், காலையில் 4:30 மணிங்கிறான், சிங்கப்பூர்ல மணி 7 மணிங்கிறான், ரைட்டு. அவரு வந்து வேலை செய்யற இடத்துக்கும் சொந்த வீட்டுக்கும் 3 மணி நேரம் பொழுதே மாறுதுன்னா எவ்வளவு தூரமா இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஒரு மாதிரி அவர் வகுப்பு எடுக்கும்போது, நான் காலையில் 4:30 மணிக்கு கூப்பிடும்போது அவர் இருந்திருக்காரு. ஐயா நீங்க 4:30 மணிக்கு கூப்பிட்டீங்க, சிங்கப்பூர் நேரத்துல கூப்பிட்டீங்க, எங்க ஊர்ல மணி 3, பொண்டாட்டி சத்தம் போடுறா அப்படின்னு. அப்புறம் வந்து டக்கு என்ன பண்ண, விளக்கெல்லாம் அணைச்சிட்டு கீழே இறக்கி வந்து அவங்ககிட்ட பேசணுங்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கு அவர் சொன்ன, இனிமேல் அது பார்க்காதீங்க, மருத்துவாய் பார்க்காது. இனி குழம்பிட்டாரு, பயங்கர குழப்பம். அப்புறம் ஏதோ ஒருத்தங்க இனி உங்ககிட்ட படிச்சுன்னு ஒருத்தன் பேர சொன்னார். அவன் பேர சொன்னாதீங்க, அவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு, அவன் வேறெல்லாம் சொல்லாதீங்க, மானம் கட்ட போயிடுங்கிட்ட. அவ்வளவுதான். எல்லாரும் ஒழுக்கம் இல்லாத எனக்கு தெரியும், இவனுக்கு சொல்ல தெரியாது. போய் இவ்வளவு தூரம் சொல்லி இப்பதான் முதல் பாடத்தை மனப்பாடம் பண்றீங்கன்னா, இப்ப இவ்வளவு தூரம் சொல்லி பழக்கமாயி இப்பதான் மனப்பாடமே பண்றீங்கன்னா, ஏதோ ஒரு வகுப்புல ஏதோ ஒரு கேட்டுட்டு போய் அவன் பேசுறான்னு சொல்றீங்களே, மானம் கட்ட பையன், ஒழுக்கம் இல்லாத பையன், என்னன்னு அவனுக்கு தெரியாது, அவன் பேர இனிமேல் சொல்லாதீங்கன்ற. இனிமேல் எங்கூட எவன் படிச்சிருந்தாலும் அவன் பேர சொல்லாதீங்க. முதல் பாடத்தை பத்தி கேளுங்க. முதல் பாடம் ஒழுங்கா சொன்னா ரைட்டு, இல்லையா அவனை தூக்கி குப்பையில போடுங்க. அவன் மானம் கெட்டவன், இனியன்கிட்ட இனியன் வந்து ஒழுங்கா சொல்லி தரல, அல்லது இனியன் கெட்டவன், அல்லது அந்த படிச்சவன் கெட்டவன் சொல்லுங்க. நான் ஒழுங்கா சொல்லி கொடுத்தது அவன் சொல்லியிருப்பான். அப்ப நான் என்ன பண்ணேன், நானே ஒழுக்கம் இல்லாம ஒழுங்கு எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால அவன் தப்பா சொல்லி கொடுத்துருக்கிறான். அப்ப குற்றம் வந்து ஆசிரியர் மேலதான். அதனால இனிமேல் அவன் வேற சொல்லாதீங்க, நான் இனிமேல் வந்து ஒழுங்கா பாடம் எடுப்பேன். ஐயோ நானும் முதல் பாடத்தை படிக்கிறேன்ட்டார் அவர். முதல் பாடத்தை படிச்சுட்டு வரணும் அப்படின்னா முதல் பாடம் படிச்சு அது சந்தேகம் இனிமேல எப்ப கேட்டாலும் முதல் பாடத்துல இருந்து சொல்லுங்க அப்படின்னு. யாரும் புதுசாக கேட்கறாரா? இப்ப மதனுக்கு சொல்லுங்க,
மணி மணி அது வந்து மணிவர்மன் தானே? மணிவர்மன் மியூட் மியூட் ஐயா மைக் சொல்லுங்க மியூட். சொல்லுங்க ஐயா. மணிவர்மன் தானே நீங்க? ஆமாங்கய்யா. அரியலூரா? ஆமாங்கய்யா, ஜெயங்கொண்டம். அரியலூர் செங்கன். உங்களுக்கு புத்தகம் அனுப்பிச்சாச்சு அதானே? ஆமாங்க. நாளைக்கு வரும், வாங்கி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து எதாவது நோயெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க அதானே? தோல் நோய், கொடுமையான தோல் நோய், புற்றுநோய் கட்டி மாதிரி இருக்குதுங்க ஐயா. அது வந்து தோல் நோய் தான், கடுமையான தோல் நோய், கடுமையான அக்குல தோல் வந்து நோய். அந்த அது அக்கின்னு சொல்லுவாங்க, அது சூட்டு கட்டி மாதிரி வந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் உடம்புங்க கெட்டு போச்சு, அழுகி போச்சு. உடம்பு வந்து அவர் 100 கிலோ இருக்காரு, கிட்டத்தட்ட 90 இருக்காரு. கெட்டு போன உடம்புங்கிறாங்களா, அதுதான் அது. திண்டு கெட்டு போனோம்னு சொல்றாங்களே, அது திண்டு கெட்டு போனீங்க நீங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த கெட்டு போனவங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? யார் சொல்றீங்க? இவருக்கு வழி சொல்லுங்க, எப்படி சுத்தப்படுத்தணும்னு சொல்லுங்க. காலை முதல் மாலை வரையும் தண்ணி மட்டும் மருந்தா குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வேக வைத்த கீரையோ காய்கறியோ சாப்பிட்டுட்டு, மாலை வந்து ஒருவேளை உணவு வந்து ஒரே ஒரு சப்பாத்தி வச்சுட்டு காய்கறிகளோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் மறுபடியும் தண்ணியே குடிச்சிட்டே வரணும். இப்படி குடிச்சிட்டே வந்து இப்படி செஞ்சுட்டே வந்தா உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் நீங்கிட்டே வரும். நீங்க கேளுங்க மணிவர்மன், நீங்க தான் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. அதாங்க இப்போ நான் அதான் நேற்று தாங்க உணவு எடுத்தேன். நேற்று 6ஆம் தேதியில இருந்து நேற்று வரையும் தண்ணி தாங்க குடிச்சிட்டு இருந்தேன். 6, 7, 8, 15 நாள் ஆகி போச்சு. 6ஆம் தேதியில இருந்து 12, 8, 9 நாள், 8, 6, 9 நாள் ஆகி போச்சு. 9, 10 நாள் ஆகி போச்சு. இன்னையோட 14, இன்னைக்கு 18ஆம் தேதி. அடங்கு ஒக்க மக்கா எக்கச்சக்க நாள் போட்டீங்க. எப்படி எவ்வளவு தைரியமா போட்டீங்க? எந்த விதமான புத்தகம் வாங்கல, எந்த அறிவுரை வாங்கல, எதுவுமே குருட்டடியா வீடியோ பார்த்து செஞ்சிருக்காரு. பரவாயில்ல. எவ்வளவு எடை குறைஞ்சிருக்காரு அதுல? எடை நான் முன்னாடி 100 இருப்பேங்க, இப்போ ஒரு 94 இருக்காங்க. இப்ப 6 கிலோ குறைஞ்சிருக்குது. ஆமாங்க. அது இந்த கட்டு கட்டினதுனால நேற்று மாறினா நல்லா இருக்குங்க. கட்டு காலில் வந்து அந்த இது லிக்மெண்ட் டயர்ன்னு சொன்னா இல்லைங்க, அது கட்டு கட்டினதுனால நேற்று நாட்டுக்கட்டு போட்டு வந்தோம் போயிட்டு. அதனால நேற்று இந்த பச்சைல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அவங்களும் சில இந்த லிக்மெண்ட் டயர் இதாகணும்னா கொஞ்சம் அந்த சில உணவுகள்லாம் சாப்பிட சொன்னாங்க. உளுந்து, இந்த சரி, அதெல்லாம் சரி. உளுந்தோட தயிர் கூட சாப்பிட சொல்லுவாங்க, தக்காளி கூட சாப்பிட சொல்லுவாங்க, ஆட்கால் சூப்பு சாப்பிட சொல்லுவாங்க. முட்டாளுங்க, நம்பர் 1 முட்டாளுங்க. என்னது நம்பர் 1 முட்டாளுங்க? நீங்க சொல்லுங்க, இதுல யாருங்க? நீங்க சொல்லுங்க, தயாளன் சொல்லுங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. உளுந்து சாப்பிட சொல்றது அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. அவனுக்கு தெரிஞ்சே சொல்லிட்டேன். எங்க போய் கேட்டிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, தேன் எடுக்கணும்னு போய் கேட்கறது எங்க போய் கேட்டாரு? தேன் எடுக்கணும்னு போய் கேட்டா தேனை பத்தி சொல்லுவான். தேன் படிக்கிறவன்ட்ட போனா தேன், இது யார்கிட்ட போய் கேட்டுட்டாரு சொல்லுங்க படம்படி? அதாங்கய்யா, என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணிருக்கணும். கால் பண்ணி ஐயா இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம், நான் வந்து ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நம்மளோட இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா ஐயா வந்து கரெக்டா ஒரே ஷார்ட் நெத்தியில பொட்டுல அடிச்சுற மாதிரி கரெக்டா என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா இந்த உணவு முறையை இல்ல, இந்த தகவல் வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா சேரு சேரு சேருன்னு சொல்லிட்டு இருக்க. 1 மாசமா 40 நாளைக்கு முன்னாடி இருந்து சொல்லியாச்சு இவர்கிட்ட. வீடியோ அனுப்பிச்சாச்சு, எல்லா காணொலியும் பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாச்சு. கேட்டா பணம் இல்லை காசு இல்லைன்னு தள்ளி விட்டு போயிட்டாரு. என்னது, அதாவது இந்த முறை வந்த பிறகு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு நமக்கு நாமே வைத்தியர் ஆயிடலாம். அதாவது இன்னொரு கேத்தர்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு எதையுமே நம்ம சிக்னல் ப்ராப்ளம். திருலோக சுந்தர ஜெர்னில இருக்கிறாரு, சரியா வரல சிக்னல். சரி சரி, இதோட நிறைவு செஞ்சுவோம். 5:20 ஆகி போச்சு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.